الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய இறை தூதர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தில் வாழும்போதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நசில்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மாஷா அல்லாஹ். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் எல்லாத்துக்குமே இங்கே பொறுப்புகள் இருக்குது. ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளி நிர்வாகத்திற்கு, ஊர் ஜமாத்திற்கு, செல்வந்தர்களுக்கு, படித்தவர்களுக்கு, எல்லா நிலை மக்களுக்குமே சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி சமூகத்தில் பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலைகள்லையும், எல்லா நிலை மக்களிடத்துலையுமே, எல்லா ஊர்களிலுமே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நாம் ஒரு வலிமையான சமூகமாக மாறணும், ஒரு பலமான சமூகமாக நம்ம உருவாகணும். நாம் நம்முடைய குழந்தைகளை, பெண்களை, வாலிபர்களை, சமூகத்தை எல்லா நிலையிலும் பலம் பொருந்தியவர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிற பெரிய ஆசையும் ஒரு விழிப்புணர்வும் கவலையும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆசையும் இந்த விழிப்புணர்வு மட்டும் போதாது. ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். வெற்றியினுடைய மிகப்பெரிய அடித்தளம் என்பது இந்த நான்கும் தான். நீண்ட இலக்கு நமக்கு வேணும், தொடர்ந்து பயணிக்கணும், திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும், கடின உழைப்பு நமக்கு வேணும், தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும், நேர்மறையான சிந்தனைகள், எல்லா மனிதர்களையும் இணைத்து கொண்டு போக முயற்சிக்கணும். அப்படி நாங்கள் பயணிக்கும் போது தான் ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்க முடியும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேற்று உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், வரலாற்றுகளால், இப்படி எல்லா துறைகளிலையுமே நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு. நம்ம சாதாரண ஒரு மக்கள் கிடையாது. நமக்கு பின்னாடி பெரிய வரலாற்று இருக்குது, நமக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தியாகம் இருக்குது, நமக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சிக்கான மிகப்பெரிய ஒரு தொடர்பு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வர்றோம். நம்முடைய தோல்விக்கான, நம்முடைய பலகீனத்துக்கான நம்ம வீழ்ச்சி அடையலை. இஸ்லாமிய சமூகம் எங்கேயுமே வீழ்ச்சி அடையாது. மாறாக சின்ன சின்ன தொய்வுகள் ஏற்படும், சின்ன சின்ன பலகீனங்கள் ஏற்படும். இப்படி பலகீனங்கள், தொய்வுகள் ஏற்படும் போது நாம் நம்மளையே வலுப்படுத்திக்கணும், நாம் நம்மளையே மேம்படுத்த முயற்சிக்கணும். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு மஹல்லாவை வலுவான மஹல்லாவாக மாற்றணும், ஒரு வலிமையான கட்டமைப்பை நோக்கி நகர்த்தணும்னா அங்கு 4 சாரார் மக்கள் திட்டத்தோடு பயணிக்கணும். இங்கே திட்டம் இல்லாமல் வெறுமனை கவலைப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. வெறுமனை கவலைப்பட்டு என் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்க, வாலிபர்கள் இப்படி போயிட்டாங்க,
பெண்கள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு போகிறதுனால நம்ம எதையும் பலப்படுத்த முடியாது, எதையும் உருவாக்க முடியாது. அதற்காக நம்ம சில திட்டங்களை, சில முயற்சிகளை, சில தியாகங்களை பண்ணாதான் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் யாசீனில் சொல்லுவான், லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிலூன். எச்சரிக்கை செய்யப்படும் போதெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்யப்படும் போதெல்லாம் இந்த முன் சென்ற மக்கள் கஃப்லத்தாக இருந்துட்டாங்க. என்ன நடக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம ஜாலியாக நல்லா தானே இருக்கிறோம், நம்ம சரியாக தானே இருக்கிறோம், நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், கல்யாணம் முடிக்கணும், புள்ள பத்துக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கிக்கிட்டே இருக்கிறோம். லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிலூன். உங்களுடைய முன்னோர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படும் போதெல்லாம் அவர்கள் கஃப்லத்தாயிட்டாங்க, பொடுபோக்காக கவனம் இல்லாமல் இருந்துட்டாங்க. அப்படி இருந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்கிறான். லக்கது ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். அவர்களில் பின்னால் வரக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஈமான் கிடைப்பதே அரிதாக மாறிடும், ஈமானே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நாமெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம்னா நம்மெல்லாம் துருக்கியிலிருந்து வரல, நம்மெல்லாம் சவுதியிலிருந்து வரல, நம்மெல்லாம் இந்த நாட்டுடைய மக்கள், மைந்தர்கள், இந்த மண்ணுடைய மைந்தர்கள். நம்முடைய முன்னோர்கள் தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, யாரோ ஒருத்தவர் முனுசாமி, ராமசாமி, குப்புசாமி, பெரியசாமியாக தான் இருந்திருப்பார். அவருக்கு பிறந்த பிள்ளைங்க நம்ம எல்லாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவருடைய நல்ல அஹ்லாக்கின் காரணமாக, இல்லை அவருடைய நல் நடத்தையின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குறான். ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் எப்போ கிடைக்கும்னா அஹ்லாக்கின் மூலமாக தான் கிடைக்கும். அஹ்லாக் இல்லாமல் ஹிதாயத் கிடைக்காது. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரிடத்துல அஹ்லாக் இருக்கணும். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் தீன மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கும்போது எல்லா வீட்டுக்கும் போனாங்க, எல்லாத்துக்காகவும் துவா செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு துவா தான், யா அல்லாஹ் அபூஜஹலையோ உமரையோ தீனுக்கு சாதகமாக கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இந்த ரெண்டு பேர்த்தில் யாரையாவது ஒருத்தவரை தீனுக்கு சாதகமாக கொடு. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹலுடைய வீட்டுக்கு 70 தடவை போயிருக்கிறாங்க. 70 தடவை வீட்டுக்கு போய் கதை தட்டுவாங்க. கதவை தட்டினோடனே அபூஜஹல் கதவை திறந்தோடனே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. நீ கலிமா சொல்லு, சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, போவாங்க, கதவை தட்டுவாங்க, திறந்த உடனே சொல்லுவாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. நீ கலிமா சொல்லு, சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுவார். இப்படி தான் நடக்கும். ஆனால் அல்லாஹு தாலா அபூஜஹலுக்கு தீனை கொடுக்கல. ஆனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹுவுக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான். காரணம் என்ன? துவாக்கள் கேட்கப்பட்டுச்சு, நபியினுடைய துவா. அதில் ஒரு நபருக்கு தீன் கிடைச்சிச்சு, ஒரு நபருக்கு தீன் கிடைக்கல. காரணம் என்ன? மிக முக்கியமான பகுதி, முன் சென்ற மக்களுடைய தியாகம் தான், அர்ப்பணிப்பு தான், நல்ல குணங்கள் தான் பின் சென்ற வாழ்வியினுடைய உருவாக்கத்திற்கு காரணம். ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க தான் வந்து ஒரு கருப்பு அடிமை. அவங்க உதறி தடித்த ஒரு கருப்பான மனிதர். அவரை எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? கொடுமைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. எல்லா நிலையிலும் எல்லா மக்களும் அவரை கஷ்டப்படுத்தும் போது அவர் பெரிய மணல்ல அவரை தூக்கி பிலால் ரலியல்லாஹு, அபூ ஹுரைரா இல்ல, பிலால் ரலியல்லாஹு அவங்கள எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறாங்க. எல்லாரும் கஷ்டப்படுத்த கஷ்டத்தை தாங்க முடியாம மண்ணில் அவர் அஹத் அஹதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அபூஜஹல் வந்து கேட்குறாரு, ஏன் அவரை கஷ்டப்படுத்துறீங்க பிலால்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க, பிலால் வந்து அஹத் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டார், நம்ம தெய்வங்கள்லேருந்து விலகி விட்டார், அதனால் நாங்கள் அவரை சிரமப்படுத்துகிறோன்னு சொன்னோடனே அபூஜஹல் கையில் இருக்கக்கூடிய சாட்டை எடுத்து ஒரு அடி அடித்தான் பிலால் ரலியல்லாஹு. இது நடந்துக்கிட்டு இருக்குது. எட்டிருந்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு நடந்து போனாங்க. கொஞ்சம் தூரமாக நடந்து போனவங்க வந்து பிலால் ரலியல்லாஹுவை காப்பாற்றலை, பாதுகாக்கலை, ஒன்றுமே செய்யலை. எட்டிருந்து பிலால் ரலியல்லாஹுடைய துன்பத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மனிதரை எல்லாரும் சேர்ந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? ஒரு பாவம் இல்லையா?
அவருக்குன்னு சில ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். அவர் வாழ்க்கையை விட்டுற வேண்டியதானே. அவர் தனக்குள்ள பேசிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தனக்குள்ள பேசிக்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு கஷ்டப்படுத்துறத தடுக்கலை, சண்டை போடலை, பணம் கொடுத்து அவளை உரிமையாக்கலை, எதுவுமே பண்ணலை. எட்டு இருந்து அவரை பார்த்து கொஞ்சோண்டு கவலைப்பட்டான், கொஞ்சோண்டு கவலை. இந்த கவலையின் காரணமாகத்தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹுவுக்கு ஹிதாயத் கொடுக்கப்பட்டுச்சுன்னு இமாம்கள் கிதாபுகளில் எழுதுறாங்க. இப்போ ஒரு மஹல்லா இருக்குன்னா அந்த மஹல்லாவுடைய மக்கள் நிர்வாகம், பள்ளியினுடைய நிர்வாகம், ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், படித்தவர்கள், இவர்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நமக்கென்ன அப்படின்னு விட்டுறக்கூடாது. யாரோ இருக்கிறாங்க, யாரோ செய்வாங்க அப்படின்னு விடக்கூடாது. இந்த ஊரை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி, பெண்களை பற்றி, வாலிபர்களை பற்றி, குடும்பங்களை பற்றி அந்த ஜமாத், அந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள் உட்கார்ந்து யோசிக்கணும். குழந்தைகளை எப்படி மேம்படுத்தலாம், பெண்களை எப்படி மேம்படுத்தலாம், வாலிபர்களை எப்படி மேம்படுத்தலாம், இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அடிப்படை தீனை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம். முடியுது, முடியலை, செயல்படுத்தலை. ஆனால் நிச்சயமாக ரொம்ப ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவங்களுக்கு எப்படியாவது அந்த மனிதர்களை அல்லாஹோடு இணைக்கணுங்கிற உணர்வுகள் நமக்கு வேண்டும். ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு. ஈமானிய உணர்வு இல்லாமல், ஈமானிய தொடர்பு இல்லாமல் இந்த உலகத்தை நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறத ஒரு பயானாக நீங்கள் விளங்காமல், நம்ம பேசுகிறத உங்கள் உள்ளத்துக்குள்ளே கேளுங்க. தட் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். உள்ளத்திலிருந்து கேட்கும் போது தான் சிந்தனை மாற்றங்கள் வரும். வெறுமனே மூளையில் போய் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, மூளைக்கு கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கொஸ்டின் வில் ரைஸ், கேள்விகள் உண்டாகும். எப்போ உள்ளத்தில் கேட்குறீங்களோ அப்போ தான் சிந்தனை மாற்றங்கள், ஆஹா நான் தவறு செஞ்சேன், நான் என்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரும். இப்போ இன்றைய கால சூழ்நிலையில் இஸ்லாமிய சமூகம் என்பது உலகம் முழுக்க மிக பெரும் பலகீனத்தில் இருக்கிறாங்க. மிக பெரும் பலகீனத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே யாரும் தெரியாதவங்கள்லாம் யாரும் கிடையாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். எல்லா கையிலையும் சோசியல் மீடியா இருக்குது, எல்லாரும் பேப்பர் படிக்கிறோம், எல்லாத்துக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, பேப்பர் பார்த்தோன்னே, நியூஸ் பார்த்தோன்னே, ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்தோன்னே அப்படியே பொங்கி எழுகிறது. வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுன்னு படுத்து தூங்கிறது. அதுக்கப்புறம் எந்த யோசனைகளும் நமக்கு வராது. அது மாதிரி ஆதங்கங்கள் படாமல், அது மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நம்ம இருக்கணும். மனிதர்கள்ட்ட அறிவு வசப்படணும், அல்லாட்ட தான் உணர்ச்சி வசப்படணும். இங்கே நேர் மாற்றமாக நம்ம என்ன செய்கிறோம், அல்லாட்ட அறிவு வசப்பட்டு மனிதர்கள்ட்ட உணர்ச்சி வசப்படுறோம். உணர்ச்சி வசப்படக்கூடாது. அப்போ நம்ம சமூகத்தை, நம்ம மஹல்லாவை, நம்ம கிராமத்தை, நம்ம ஊரை எப்படி பாதுகாக்கணுங்கிற திட்டம் நமக்கு வேணும். ஒரு கூட்டம், ஒரு டீம் நமக்கு வேணும். அது பள்ளி ஜமாத்தோட இணைஞ்சு இளைஞர்கள், படித்தவர்கள், டாக்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை உட்காரணும். 4 விஷயங்கள் மீது நீங்கள் கவலைப்படணும். ஒன்று குழந்தைகளுடைய படிப்பு, ஒழுக்கம், அவங்க மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்களா, மக்தபுகளுக்கு போயிட்டாங்களா. ஈமானிய உணர்வை நீங்கள் கொடுக்காம நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவர்களை உங்களால் பண்படுத்த முடியவே முடியாது. ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம், ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம் எதுவுமே ஆற்றலாக மாறாது. இந்த உலகத்தில் அழிவைத்தான் கொடுக்கும், பிரச்சனைகளை தான் கொடுக்கும். டாக்டர், மனைவியும் டாக்டர், கணவரும் டாக்டர் சேர்ந்து வாழ முடியல. இன்னைக்கு 60% குடும்பங்களில் இன்னைக்கு படிப்பறிவு அதிகமாகிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி சமூகத்தினுடைய படிப்பறிவு வெறுமனே 50லிருந்து 50% தான். ஆனால் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாங்க, நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. சராசரியாக 5 குழந்தை, 6 குழந்தை, 7 குழந்தை, 8 குழந்தை எல்லாம் இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு படிப்பறிவு 80% வந்துடுச்சு. சேர்ந்து வாழ முடியுதா? முடியலை. ஈகோ. குழந்தைகள் எத்தனை பெற்றுக்கிறோம்? 1-2 பெற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. முன்னாடியெல்லாம் சைனா சொன்னுச்சு, குழந்தைகளை பெற்றுக்காதீங்கன்னு சொன்னுச்சு. 2010க்கு பிறகு அந்த ஸ்டான்ஸாவை மாற்றிட்டான். அவன் என்ன சொல்கிறான், குழந்தை பெற்றுக்கன்னு சொல்லி லீவே விடுறான் ஆஃபீஸ்க்கு. குழந்தை பெற்றுக்க, குழந்தைகளை நிறைய பெற்றெடுங்கன்னு சொல்கிறான். இந்தியாவும் அதே நிலையில தான். 1980-90 நாம் இருவர் நமக்கு இருவர்னுச்சு.
அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஸ்டான்ஸாக மாறுது, குழந்தைகளை நிறைய பெற்றுக்கங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை நிறைய பெற்றெடுத்து கொள்ளுங்க. இதை முழுமையாக அமல் செய்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே குழந்தை விகிதாச்சாரம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கி டேட்டா பேஸ் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நிறைய படிப்பாளிகள் அதிகமாகிட்டாங்க, ஆனால் வாழ்க்கை கசந்து போச்சு. அப்போ ஒவ்வொரு மஹல்லாக்களும் 4 ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், 4 பொறுப்பு. இது மஹல்லாக்களுடைய பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பு. வெறுமன டீப் லைட் மாற்றுறதுக்காக நம்ம மஸ்ஜிதினுடைய பொறுப்பு எடுக்கலை. கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, அப்புறம் ஏசி போடுறது, அதுக்காக மட்டும் இல்லை. அது தேவை, அது ஒரு தேவை, நிச்சயமாக தேவை. அதை தாண்டி நம்முடைய மக்களை எப்படி டெவலப் பண்ணணும். we are not liability of India. நாம் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்கள். நாம் இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு மண், இந்த நாட்டு இயற்கை, இது எல்லாத்தையும் ஜனநாயகத்தை உருவாக்குனது நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்னைக்கு மிகவும் பின்தங்கிய சமூகமாக மாறிட்டோம். மென்டலி, ஃபிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி எல்லாத்துலேயும் பின்தங்கி போயிட்டோம் நம்ம இஸ்லாமிய சமூகம். அப்போ நாம் வலுவாக மாறணும்னா நம்ம குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 100 குடும்பம் இருக்குதா, 200 குடும்பம் இருக்குதா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தயவு செய்து பள்ளி நிர்வாகத்திலிருந்து போங்க. இங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக போங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மஸ்ஜிதுகளோடு இணைக்கப்பட்டாங்களா, அந்த குழந்தைகள் குர்ஆனோடு இணைக்கப்பட்டார்களா அப்படிங்கிறத தயவு செய்து கண்காணிங்க. வருங்கால சமூகத்தை நாம் உருவாக்காத வரை சமூக மாற்றம் ஒருபோதும் ஏற்படாது. வருங்கால சமூகத்தை நாங்கள் பாதுகாக்கணும். நம்ம கையை விட்டு அவங்க போயிடக்கூடாது. அப்புறம் 15 வயசுக்கு மேலே போயிட்டு நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்த நினச்சிங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. ட்ரக்ஸ் அதிகமாயிருச்சு, சோசியல் மீடியா பயன்படுத்துகிறான், தப்பான வேலைகளில் ஈடுபடுறான், எக்ஸ்ட்ரீமிசமாக செயல்படுறான், யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? 15 வயசுக்கு மேலே. ஒரு குழந்தை சமுதாயத்தை 15 வயசுக்குள்ள மஸ்ஜிதுகளோடு, குர்ஆனோடு, இமாம்களோடு, அங்கே இருக்கக்கூடிய மூத்த பெரியவங்களோடு இணைக்கக்கூடிய வேலையை ஊர் நிர்வாகம் செய்யணும். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நம்ம பிள்ளைங்க தான். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறதுக்கு அத்தாட்சி நம்ம பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைங்களுக்கு தான் உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள் மட்டும் இல்லைன்னா எந்த கணவன் மனைவியும் 80% கணவன் மனைவி சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லப்படுது. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா குழந்தைகளுக்கு தான் இருக்குது. என் பிள்ளைக்காகத்தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன்னு ஆண் சொல்லுவான். அதே மாதிரி தான் பெண்ணும் சொல்லும், என் பிள்ளைக்காக தான் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது வாழ்க்கை நிஜம், இது வாழ்க்கையின் நிஜம், யதார்த்த உண்மை. அப்போ நாம் நம்ம குழந்தைகளை எப்படி உருவாக்குறோம்? நம்ம மூத்தான பிறகு நம்ம பேரை சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் நம்ம பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களை சரியாக உருவாக்கணுமா, திட்டமிட்டு உருவாக்கணுமா, அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை தீனை கொடுத்தோமா, ஒழுக்கத்தை கொடுத்தோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ மஹல்லாவுடைய பொறுப்பு அதற்கு உண்டான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். மக்தபுகள், நிஸ்வான்கள், தேவையான வகுப்புகளை ஒரு ஜமாத் எப்பயுமே பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ முதலாவதாக ஒரு ஜமாத்தினுடைய பொறுப்பு குழந்தைகளை மஸ்ஜிதுகளோடு இணைக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்யணும். தயவு செய்து போங்க, வீடுகளுக்கு போங்க. எனக்கென்னு இருந்துடாதீங்க, எனக்கென்னு இருந்துடாதீங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு வலுவான பகுதி. எல்லா நிலையிலையுமே பொருளாதாரம், கல்வி, சமூக நிலை, அமைதி, சந்தோஷம் எல்லாத்துலேயும் தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. மொத்த இந்தியாவிலேயே 42.5% பங்களிப்பு அளிக்கக்கூடிய ஒரு பகுதி சவுத் இந்தியா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இந்த 6 ஸ்டேட்டும் சேர்ந்து தான் மொத்த இந்திய வளர்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட சதவீதத்தை பங்களிக்குது. சவுத் இந்தியா வெரி ஸ்ட்ராங் இன் இந்தியா. மொத்த இந்தியாவிலேயே சவுத் இந்தியா தான் ஒரு மிக வலுவான பகுதி, வளமான பகுதி. மொத்தம் இருக்கக்கூடிய 28-29 ஸ்டேட்டில் 45% 40க்கும் மேற்பட்ட பெர்சன்டேஜனை பங்களிக்கக்கூடிய, அது ஜிடிபியாக இருக்கட்டும், உள்நாட்டு உற்பத்தி, வேலை வாய்ப்பு, ரிசோர்ஸ், திறமையான மக்கள் எல்லாமே எங்கேருந்து போகிறாங்க, உலகம் முழுக்க எங்கே போகிறாங்க, உலகம் முழுக்க எங்கே போகிறாங்க, இந்தியா முழுக்க எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்னா அது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற சவுத் இந்தியா தான். இந்த பகுதிகளில் வாழக்கூடிய நாம் இன்னும் வலுவாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மஹல்லாக்களும் திட்டமிட்டு குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யும். சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்க, சேட்டை பண்ணுவாங்க, ஆடுவாங்க, ஓடுவாங்க.
நம்ம அவங்கள அரவணைச்சு அதுக்குண்டான ஏற்பாடுகளை ஜமாத் பண்ணி கொடுக்கணும். விட்டுறக்கூடாது, கைவிட்டுறக்கூடாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு எக்ஸாம் முடியுது, நேத்தோட 8th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்போ 6th 7th 8th 9th 10th 11th 12th இந்த 7 வருஷம் படிக்கக்கூடியவங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலே லீவ் இருக்குது. ஒவ்வொரு ஜமாத்தும் என்ன செய்யணும், அதற்கான முறைகளை கட்டமைக்கணும். டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாணவர்களை வலுவான கட்டமைப்புக்குள்ள சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு ஜமாத்தும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ஜமாத்துடைய முதல் பொறுப்பு, குழந்தைகள் மீது கவனம் செலுத்துறது. 2வது பெண்கள். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு ஊர் பேர் விளம்பூர். மாஷா அல்லாஹ், உண்மையிலேயே இந்த சின்ன ஊரில் இத்தனை பெண்களை, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பெண்கள் ஓதி முடிச்சு பட்டம் வாங்குறாங்கன்னா உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இந்த ஊருக்காக நான் நிறைய துவா செய்கிறேன், இந்த நிர்வாகத்துக்காக நான் துவா செய்கிறேன், இந்த ஊர் மக்களுக்காக நான் துவா செய்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பள்ளி பொறுப்புதாரிகள் இமாம்களுக்காக நம்ம துவா செய்கிறோம். மாஷா அல்லாஹ், உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். பெண்களுடைய கல்விதான் சமூகத்தினுடைய அச்சாணி. நம்ம என்னதான் ஆண்கள் எவ்வளவு நேரம் பயான் பேசினாலும் என்னுடைய மனைவியும் உங்களுடைய மனைவியும் தான் குழந்தைகளுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குதோ அதே அளவுக்கு பெண்களும் சமூகத்தினுடைய வளர்ச்சியில் பங்களிக்கக்கூடியவங்களாக மாற்றணும். அது சமூகத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. பெண்களை ரிசோர்ஸாக மாற்றணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த நாலேஜ் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு தெரியல. மொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பெண்கள் தான் கிட்டத்தட்ட 56% பெண்கள் ரிசோர்ஸ்ஃபுல்லாக மாறி இருக்காங்கன்னு ஆய்வு சொல்லுது. மொத்த இந்தியாவிலேயே இதை ஆய்வு செய்யறதுக்காக யூஎன்லேருந்து, ஐநா சபையிலிருந்து, பல நாடுகள்லேருந்து இங்கே ஆய்வுக்கு வர்றாங்க. எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லாக அவங்க மாறி இருக்கிறாங்க. சமூகத்தினுடைய வளர்ச்சியில் பாதிக்கு பாதி அந்த பெண்கள் பங்களிப்பளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சமூக வளர்ச்சியில், இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் பங்களிப்பு அளிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இஸ்லாமிய பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவுன்னு சொல்லப்படுது. பெண்களை எப்படி சமூகத்தினுடைய சிந்தனைவாதிகளாக மாற்றணும், நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதற்காக வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல நாலேஜை கொடுங்க. சமூகத்தை, குழந்தைகளை, கணவரை, குடும்பத்தை எப்படி மேலாண்மை செய்யணும்னு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் மிக முக்கியமான ஒரு பகுதி. எல்லாரும் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வீடுகளை எப்படி பராமரிக்கணும், இந்த ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்லிக் கொடுக்கணும். கணவன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, இந்த 10,000த்துக்குள்ளே எப்படி குடும்பம் நடத்தணும், இந்த 10,000த்துக்குள்ளே பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும், அந்த 10,000த்துக்குள்ளே எப்படி சேவிங் பண்ணணும், அந்த 10,000த்துக்குள்ளே எப்படி ஏழைகளுக்கு, உறவுகளுக்கு உதவி செய்யணும். முடியுமானா முடியும். அதை அந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்போ அப்படிப்பட்ட பெண் சமூகமாக மாறணும். இன்னைக்கு நிறைய பெண்கள் வேலைகளுக்கு போகிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகம். ஆனால் வீடை பராமரிக்கக்கூடிய பெண் சமூகமாக மாற்றிட்டா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நாடார் சமூகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடார் சமூகம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருந்தாங்க அந்த பெண்கள். அந்த சமுதாயமே அப்படித்தான். ரோட்டில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, அவங்க ஆண்கள் தோளில் துண்டு போடக்கூடாது. டீ கடைக்கு போனோம்னா தனி கிளாஸ் தான் கொடுப்பாங்க, கொட்டாங்குச்சியில் தான் டீ கொடுப்பாங்க. அப்படி தான் இருந்தாங்க அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு மொத்த இந்திய வளர்ச்சியில் நாடார் சமூகத்தினுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. தமிழகத்தில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க, காலேஜுகள் நடத்துகிறாங்க, யூனிவர்சிட்டி, மெடிக்கல் காலேஜ், பல விஷயங்கள். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்களுடைய பேங்க் தான், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்தியாவில் வாழக்கூடிய சிவநாடார் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹசியலுடைய CEO சிவநாடார். மொத்த இந்தியாவிலேயே அதிக டொனேஷன் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இந்தியாவிலேயே அதிகம் டொனேட் பண்ணக்கூடியவர் அவர் தான், சிவநாடார். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து அந்த மக்கள் எப்படி அடைஞ்சாங்க நமக்கு தெரியுமா? நம்ம ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். அதில் அந்த நாடார் சமூகத்தினுடைய ஒரு மீட்டிங், அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஃபேமிலி டெவலப்மெண்ட்டை பற்றி, ஃபேமிலி பிஸ்னஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசினேன். அப்படி பேசும்போது அங்கே வந்திருந்த ஒரு நண்பர் இடத்துல கேட்டார், அஹ்மத், உங்கள் சமூகத்தை விட நாங்கள் பின்தங்கி இருந்தோம், உங்களை யாரும் தீட்டுன்னு பார்த்ததில்லை, உங்களை யாரும் ஒதுக்குனது கிடையாது, உங்களை 2000க்கு பிறகுதான் இஸ்லாமிய சமூகம் தீவிரவாத சமூகம்ங்கிறத கட்டமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நமக்கு
அதுக்கு முன்னாடி அப்படி நமக்கு பேர் கிடையாது. நமக்கு இயற்கையிலேயே வந்து அன்பான சமூகம், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சமூகம், அப்படித்தான் இருந்தோம். அது திட்டமிட்ட சதி. ஆனால் உங்களை யாரும் ஒதுக்கலை. நீங்கள் என்றைக்குமே செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னதில்லை. நாடார் சமூகத்தினுடைய பெண்கள் மேலாடை போடக்கூடாது, மேலாடை மேலே ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படித்தான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் இல்லை. நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க, ஆரம்பத்திலிருந்தே நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லா நிலையிலும் பின்தங்கி போயிட்டீங்க. கல்வியில், பொருளாதாரத்தில், சமூக நிலையில், வளர்ச்சியில். அப்போ நாங்கள் இதை விட பின்தங்கி இருந்தக்கூடிய நாம எப்படி நாங்கள் டெவலப் ஆனோம்னு தெரியுமா? அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, நாடார் சமூகத்தினுடைய வரலாறு, கருப்பா காவியமான ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தில் அதை பற்றி சொல்லுவாங்க, நாங்கள் எப்படி வளர்ந்தோம்னு சொல்லி. இதை நான் ஸ்பீச் ஒரு இடத்துல நான் பேசும்போது இந்த ஸ்பீச்சை யாரும் ரெக்கார்ட் பண்ணி அந்த சமூகத்தினுடைய முக்கியஸ்தர்களுக்கு அனுப்பணும். அந்த சமூகத்திலிருந்து எனக்கு கால் பண்ணாங்க, திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணாங்க. நீங்கள் சொல்கிறது முழுக்க உண்மை, இதை பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை சந்திச்சாங்க, நேரடியாக சந்திச்சாங்க. நானும் உங்களை போய் சந்தித்தேன். எனக்கு பெரிய ஒரு உத்வேகமாக இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, எங்கள் சமூகம் எப்படி வளர்ந்துச்சு, ஸ்டெப்பாக எப்படி நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எப்படி நாங்கள் பேசுகிறோமோ இதே போல் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஊராக போய் அந்த மக்களில் சில பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. ஊராக போய் நம்ம பின்தங்கிட்டோம், நம்ம வளரணும், நம்ம வளர்ச்சி அடையணும், நம்ம கல்வியில் மேம்படணும், சமூகத்தில் மேம்படணும் அப்படின்னு பேசுனாங்க. யார்கிட்ட அதிகமாக பேசுனாங்கன்னா பெண்கள்கிட்ட தான் பேசுனாங்க. அவர் சொல்கிறார், நாங்கள் யார்கிட்ட அதிகமாக பேசணும்னா பெண் சமூகத்துக்கு தான் அதிகமாக பேசணும். எங்கள் பெண் சமூகத்தை நாங்கள் கையில் எடுத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு 40 ஆண்டுகளில் உலகத்திலேயே, இந்தியாவிலேயே ஒரு வலுவான சமூகமாக நாங்கள் மாறிட்டோம். கடந்த 40 ஆண்டுகளாக எங்களுடைய தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. எழுந்திரிச்சு அவங்க எங்கள் பிள்ளைங்களை அவங்க எழுப்பிவிடுவாங்க. எங்கள் அம்மா எழுப்பிவிடுவாங்க. 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு டீ போட்டு கொடுத்து, தம்பி படிக்கணும், படித்தாதான் நாங்கள் முன்னேற முடியும், படித்தாதான் எங்கள் உரிமைகள் கிடைக்கும், படித்தாதான் நாங்கள் என்ன செய்ய முடியும், சமூகத்தில் சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாக்கள்லாம் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. எங்கள் அம்மா அத்தாவுக்கு எழுத படிக்க தெரியாது. அவர் சொல்கிறார், எங்கள் அம்மா அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் முழுமையான அந்த ஒரு சொல்லுதல், முழுமையாக அந்த படிப்பின் மீது எங்களை ஈடுபடுத்தினாங்க. இன்னைக்கு சமூகத்தில் ஒரு வளர்ந்த சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். 4 மணிக்கு எழுப்பி சாப்பாடு கொடுத்து எங்களை படிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு தயாரித்து திரும்பி எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போய் கல் உடைச்சு, நாற்று நட்டு, செங்கக்கல் தூக்கி, அதுக்கப்புறம் நாங்கள் வர்றதுக்கு முன்பதாக வீட்டுக்கு வருவாங்க. இப்படித்தான் எங்களை உருவாக்குனாங்க 40 வருஷமாக. ஒரு பெண் சமூகம், சமூகத்தினுடைய அச்சாணிகள். இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் குழந்தைகளை தயவு செய்து அல்லாஹோடு இணைத்து உருவாக்கணும். நம்மக்கிட்ட அல்லாஹ் இருக்கிறான், நம்மக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்குது, எங்களிடத்துல குர்ஆன் இருக்குது, எங்களிடத்துல முன்னோர்களுடைய தியாகங்கள் இருக்குது. இவ்வளவும் இருந்தும் ஒரு பின்தங்கிய சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டே போகிறோம். தாய்மார்கள் இதை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிங்க. சுய இன்பங்களில் மூழ்காதீங்க. சுய இன்பங்களில் மூழ்கக்கூடிய யாருமே வருங்கால சந்ததிகளை சுதந்திரமானவர்களாக உலகத்தில் விட்டுட்டு போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கிட்டோம்னா எங்கள் குழந்தைகள் வருங்காலத்தில் அடிமைகளாக தான் இருப்பாங்க. இந்த நாட்டினுடைய அடிமைகளாக மாற்றப்பட்டுருவாங்க. அப்புறம் குரல் கொடுக்க முடியாது. ஏற்கனவே நம்முடைய உரிமைகள், சுதந்திரங்கள், வரலாறுகள், கலாச்சாரங்கள் எல்லாமே மறைக்கப்படுது, மறுக்கப்படுது, பறிக்கப்படுது. கண்கூடாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை பாதுகாக்கணும்னா தாய்மார்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை திட்டமிட்டு உருவாக்கணும். நான் பின்னாடி அவங்க பொறுப்புகளை பற்றி நான் பின்னாடி சொல்லுவேன். ஸோ ஜமாத்தினுடைய ஒரு நிர்வாகத்தினுடைய 2வது பொறுப்பு பெண்களை கல்வியாளர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக உருவாக்குவதற்கு உங்கள் ஊரில் எப்படி ஒரு அழகான நிஸ்வான் உருவாக்கி நல்ல கல்வியை கொடுத்து எல்லா விதமான நாலேஜையும் கொடுத்து அவர்களை உருவாக்குனீங்களோ அதே போல் இந்த ஊர் பக்கத்து ஊரை பொறுப்படுங்க, அடுத்த ஊரை பொறுப்படுங்க, பக்கத்து கிராமங்களை போய் சந்திங்க, அந்த கிராமங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, அந்த பக்கத்து கிராமங்கள் எல்லாம் போய் சந்திங்க, அவங்களை எல்லாம் ஒன்று சேருங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க குழந்தைகளை உருவாக்கணும், பெண்களை உருவாக்கணும் சொல்லுங்க. 3வது ஒரு ஜமாத்தினுடைய, ஒரு ஊரினுடைய, ஒரு கிராமத்தினுடைய 3வது பொறுப்பு என்னன்னு சொன்னால் வாலிபர்கள் மீது கவனம் செலுத்துங்க. தே ஆர் பேக் போன் ஆஃப் சொசைட்டி. அவர்கள் தான் சமூகத்தினுடைய முதுகெலும்புகள். அவர்களை கையை விட்டுவிட்டு, அவர்கள் நம்ம கைவிட்டு போய் அவன் அப்படி ஆகிட்டான், ட்ரக்ஸ் பயன்படுத்துகிறான், அவன் பெரியவங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு விட்டுட்டோம்னு சொன்னால் திரும்பி கையில் எடுக்க முடியாது. நான் இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக நான் சொல்லணும்னா பல ஊர்களுக்கு
பல பகுதிகளுக்கு நம்ம போகிறோம். மாஷா அல்லாஹ் வாலிபர்களுக்கு மத்தியில் நல்ல கவனம் வந்துடுச்சு. வாலிபர்கள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல யோசிக்கிறாங்க, சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், நல்ல படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்யணும், இங்க இருக்கக்கூடிய ஏழைகளை பாதுகாக்கணும். எல்லா நிலை கவலையும் அந்த வாலிபர்களுக்கும் இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. மஸ்ஜிதுகள், ஜமாத்துகள், கிராமங்கள், தயவு செய்து இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துங்க. அவர்கள் சமூகத்தினுடைய முதுகெலும்புகள். அவர்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க. மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊருடைய இளைஞர்களை ஒன்று சேருங்க. என்ன படிக்கிறீங்க, என்ன வேலைக்கு போறீங்க, என்ன செய்ய போறீங்க, இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கு எப்படி காரணமாக போறீங்க, கொஞ்சோன்னு கவனம் செலுத்துங்க. ஜமாத்து குழந்தைகள், பெண்கள், 3வது வாலிபர்கள் மீது கவனம் செலுத்துங்க. இந்த கவனங்களை சரிவர நீங்க செலுத்தினா மட்டும்தான் உங்களால வலிமையான பலமான வாலிப சமுதாயத்தை உருவாக்க முடியும். இது 3வது ஒரு ஜமாத்துடைய பொறுப்பு. 4வது பொறுப்பு என்னன்னா குடும்பங்கள். இங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் மாசத்துக்கு ஒரு தடவை குடும்பவியல் மேம்பாடு வகுப்பு, கணவன் மனைவி உறவு முறை, பெண்களுடைய உறவு முறை, சொந்தக்காரங்களுடைய உறவு முறை, இதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும். ஒரு மனிதனுக்கு 6 உறவுகள் ரொம்ப முக்கியமானது. ரிலேஷன்ஷிப், 6 விதமான ரிலேஷன்ஷிப்பை, தொடர்புகளை ஒரு மனிதன் வலுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒன்று, நமக்கும் நம்மை படைத்தவனுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு, நமக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் உண்டான தொடர்பை சரியான முறையில் நம்ம கட்டமைச்சு கொள்ளணும். 2வது, நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கள். நான் முதல்ல சொன்னேன், முன்னோர்களை மதிக்காத யாரும் முன்னேறியதாக வரலாறு கிடையாது. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நமக்கு தீன் கிடைச்சிருக்குதுங்கிறத மறந்துடக்கூடாது. நாம இன்னைக்கு தீனோட நல்ல முறையில் வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கு அந்த தீன் சரியான முறையில் சேருங்கிறதையும் மறந்துடக்கூடாது. முன்னோர்களுடைய தியாகமும் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நேர்மையும் தான் பின்னால வரக்கூடிய மக்களுடைய சுதந்திரத்திற்கும் உரிமைக்கும் காரணமாக மாறும். முன்னோர்கள் தியாகம் செய்யல, தற்காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் நேர்மையாக வாழல, ஒழுக்கமாக வாழலைன்னா நம்ம பின்னால நம்ம குழந்தைங்க, குழந்தைகளுடைய குழந்தைங்க, குழந்தைகளுடைய குழந்தைங்க எந்த நிலையிலும் அவர்கள் ஹிதாயத் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் ஆக்கப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப ஆழமாக இதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் சாதாரணமாக இதை ஒரு பயான் மாதிரி கேட்காம கொஞ்சம் நிதானமாக நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள், அவர்களை பற்றி நம்ம யோசிக்கணும். 2வது, நம்முடைய ரிலேஷன்ஷிப், தொடர்புகளில் தாத்தாவுடைய தாத்தா, அவங்கள பற்றி யோசிக்கணும். அவங்களுக்காக துவா செய்யணும். அவங்க இஸ்லாத்தில் இருந்ததுனால தான் நம்ம வந்திருக்கிறோம். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு கடினமான விஷயம். தீனை ஏற்றுக்கொண்டா அந்த குடும்பங்கள் பிரிய ஆரம்பிக்கும், கஷ்டமா இருக்கும், ஒதுக்கப்படலாம், பல நிலைகள் நடக்கும். ஆனால் அந்த தைரியமான நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் எடுத்து மனைவியையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து நம்மையும் இஸ்லாத்தில் வளர்த்ததனுடைய காரணம்தான் நாம இன்னைக்கு முஸ்லீம்களா இருக்கும். ஒரு 4 தலைமுறை தான், பெருசாலாம் கிடையாது. இப்போ எங்கள் ஃபேமிலியிலேயே, இப்போ என் பேர் கலீல் அஹ்மத், எங்கள் அத்தா பேர் மீரா முஹையுத்தீன், மீரா முஹையுத்தீனுடைய அத்தா பேர் முகமது ஹுசேன், முகமது ஹுசேனுடைய அத்தா பேர் முகமது ஹுசேனுடைய அத்தா பேர் மீரா முஹையுத்தீன். அந்த மீரா முஹையுத்தீனுடைய அத்தா பேர் அப்துல் காதர், அப்துல் காதருடைய அத்தா பேர் முனுசாமி. 4-5 தலைமுறைகளுக்கு முன்னாடி எல்லா உறவுகள்லையுமே ஒரு முன்னோர்கள் ஏதோ ஒரு நிலையில இருந்திருக்கலாம். அவர் எப்படி தீனை ஏற்றுக்கொண்டாரு? அவர் எப்படி தீனை ஏற்றுக்கொண்டாருன்னா, அந்த ஊர்ல திண்டுக்கல் பக்கத்துல பெரிய ஒரு பஞ்சம், அந்த ஊர்ல அவருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. இந்த பஞ்சத்தின் காரணமாக அந்த ஊர்ல தண்ணி கிடைக்கல. அப்ப அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு வயதான ஷேக் ஒருத்தவர், நல்ல ஒரு முஸ்லீம் ஒருத்தவர், மலைகளுக்கு பக்கத்துல போய் மாடை பிடிச்சிட்டு போய் ஒரு கேன், பெரிய ஒரு, அந்த காலத்தில் என்ன வண்டி இருக்கும், வண்டியில் அங்கே மழை தண்ணியில் ஊற்று தண்ணியை தேடி தேடி எடுத்து ருப்பிட்டு வீட்டுக்கு தானம் செய்வாங்க. ஒரு குடமாக கொடுப்பார், இந்த தண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, ஒரு கூட தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ முனுசாமி கேட்டார், என்ன காரணம், நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்களே, யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை, நீங்கள் கஷ்டப்பட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு எங்களுக்கு தண்ணி கொடுக்குறீங்களே. அப்போ அந்த பெரியவர், அந்த ஷேக் சொல்கிறாங்க, எங்கள் மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான், உலகத்தில் சிறந்த மனிதர் யாருன்னா மற்றவங்களுடைய கஷ்டத்தை போக்குறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்தவங்க, குறிப்பாக தண்ணீர் தானம் கொடுக்குறவங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா உங்கள் மார்க்கம் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு கேட்டு தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்ததாக எங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. அப்படி தான் இஸ்லாம் இன்னைக்கு நான் கலீல் அஹ்மதாக உங்கள்கிட்ட இருக்கிறேன். அப்படித்தானே? எல்லாருமே இப்போ என் வரலாறு எனக்கு ஏதோ
தெரிஞ்சிருக்குது. அதில் உண்மை இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது அல்லாஹ் தான் ஆலம், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கான். இது போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருக்கும். நம்ம யாரும் சவுதி அரேபியாவிலாம் வரல, நம்மெல்லாம் துருக்கியிலிருந்தெல்லாம் வரல, செங்கிஸ்கானுடைய அக்பருடைய பரம்பரை நம்ம கிடையாது. இந்த மண்ணுடைய இந்த மைந்தர்கள் நம்ம எல்லாருமே. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு நாம் இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் அந்த ரிலேஷன்ஷிப்பை, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்திய ரிலேஷன்ஷிப், ரெண்டாவது நமக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கு மத்தியில் தொடர்புகளை சரி செஞ்சுக்கணும், மூன்றாவது மனைவி மக்களோடு தொடர்புகளை சரியாக வச்சுக்கணும், நாலாவது நம்முடைய உறவுகள், இரத்த உறவுகள், அவங்களோட தொடர்புகளை சரியாக வச்சுக்கணும், அஞ்சாவது நம்முடைய நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, எழுத்த வீட்டுக்காரவங்க, இவங்களோட தொடர்புகளை சரியாக வச்சுக்கணும், ஆறாவது மாற்று சகோதர மக்கள், தொப்புள் கொடி உறவுகளோடு நல்ல தொடர்புகளை உருவாக்கிக்கணும். இந்த நாடு இருக்குது பல மதங்கள், பல கலாச்சாரங்களில் தொடர்புண்ட நாடு. இது வெறுமன ஒரு மதம் ஒரு கலாச்சாரம் உள்ள நாடு அல்ல. இது பன்முகை தன்மை உள்ள ஒரு நாடு. இங்கே மொழிகள் மட்டுமே 1037 மொழிகள் இருக்குது, 14 பெரிய மதங்கள் இருக்குது. இந்த நாடுகளில் எப்படி நாம் மக்களோட சேர்ந்து பழகணும் அப்படிங்கிறத நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ஜமாத்துடைய பொறுப்பு, முதல் விஷயம். ரெண்டாவது, பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? ஒரு குழந்தைகளை உருவாக்கணும்னா பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? பெற்றோர்கள் குழந்தைகளை 4 மனநிலைகளில் உருவாக்கணும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் பல ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்னா தந்தையும் தாயும், இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம ஜெனரேஷன், இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, என்ன ப்ராப்ளத்தை எதிர்கொள்றாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம குழந்தைகளை சரிவர உருவாக்க முடியும். நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. நான் அடிக்கடி பல மேடைகளில் இதை நான் சொல்றேன், ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். ஒன்று, கலாச்சார சீர்கேடு. நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க பார்க்குற படங்கள், நாடகங்கள், நெட்ஃப்ளிக்ஸு, வெப்சீரியஸு, கேம்ஸு, சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே அதை பார்ப்பதை கொண்டு அவர்களை அறியாமலே அந்த வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவங்களாக மாறுறாங்க. குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவங்களே அப்படித்தான் இருக்கிறோம், பெண்களே அப்படித்தான் ஆயிடுறோம். அவங்க முடிவெற்ற செயலை பாருங்க, அவங்க செப்பலை பாருங்க, அவங்க பேச்சு, அவங்க நடை, உடை, பாவனை எல்லாமே டிவிகளை பார்த்து, நாடகங்களை பார்த்து, வெப் சீரிஸை பார்த்து உருவாக்கப்படக்கூடியதாக மாறுது. இப்போ கல்ச்சரலி குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒழுக்க சீர்கேடு இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கு. படிப்பு அதிகமாயிருச்சு, பண்பு குறைஞ்சிருச்சு. அறிவு அதிகமாயிருச்சு, அன்பு குறைஞ்சிருச்சு. அப்ப மக்களுக்கு மத்தியில் ஒழுக்கம் சார்ந்த விட்டு கொடுத்தல், அன்பு, நேசம், பிரிவு, பாசம் எதுவுமே மாணவ சமுதாயத்திட்ட வருங்கால ஜெனரேஷன்ல குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ இதை ஒரு தாய் தந்தை ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். மூன்றாவது, அவங்களுடைய உடல் சார்ந்த பலகீனம். 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்க. நோயுள்ள சமூகமாக நாங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறோம். நாலாவது, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கோபம், எரிச்சல், அனெக்சிட்டி, டிப்ரெஷன் எல்லாமே அதிகமாகிக்கிட்டே இருக்கு சமூகத்துக்கு. இது நாட் ஓன்லி ஃபார் முஸ்லீம் கம்யூனிட்டி. உலகத்தில், இந்தியாவில் வாழக்கூடிய 95% மக்களுக்கு அடுத்த 10 வருஷத்தில் வரக்கூடிய நோய் சொல்றாங்க மென்டல் ஹெல்த் டிஸார்டர், மனநோய்ங்கிறான். கோபம் அதிகமாகி, சண்டை அதிகமாகி, எல்லாமே அதிகமாக இருக்கு. அப்போ நாம இன்னைக்கு காலத்தில் இந்த 4 விதமான ப்ராப்ளத்தை குழந்தைகள் எதிர்கொள்றாங்க. இப்போ ஒரு தாய், ஒரு தந்தை குழந்தை சமுதாயத்தை எப்படி வளர்க்கணும், எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக நம்ம யோசிக்கணும். தாய்மார்களுக்கு நான் சொல்லிக்கொள்றேன். ஏன்னா ஆண்கள் நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு ரொம்ப கம்மி தான். ஓகே, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெரும் ஆற்றல் அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானா, எங்க சகோதரிகள், தாய்மார்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். இந்த தாய்மார்களுடைய வளர்ப்பு தான் ஒரு சமூக மாற்றம். ஒரு சமூக எழுச்சி எங்க இருக்குன்னா, ஒரு தாயினுடைய மடியிலையும் அவர் கேட்கக்கூடிய துவாவிலும் தான் இருக்கு. ஒரு அம்மாவுடைய துவா அப்படியே கபூலாயிரும், அப்படியே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உங்களுக்கு தெரியும், ஜுல்ஃபிகார் சாப் உலகத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஷேக், ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். அவர் ஒரு பயானில் பேசும்போது சொன்னார், இந்த ஜுல்ஃபிகார் இன்னைக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், பல அறிவு ஞானங்கள், பல உயர்வான அந்தஸ்துகள், மக்களெல்லாம் என்னை போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜுல்ஃபிகாருக்கு கிடைத்த இந்த அறிவும் ஞானமும் ஆற்றலும் அது என்னுடைய திறமையை கொண்டு கிடைக்கல, அது எங்கள் அம்மாவுடைய துவாவை கொண்டு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அழுதார் அவர். ஜுல்ஃபிகார் சார் அழுதாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 7 குழந்தைகள்,
7 குழந்தைகளில் எங்கள் அம்மா அதிகாலை 3 மணி 4 மணிக்கு எழுந்திருச்சு தஹஜ்ஜத்தில் துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்கன்னா, எங்கள் 7 குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. ஒவ்வொரு குழந்தையா பேர் சொல்லுவாங்க. பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. நான் அப்படியே எங்கள் அம்மா எழுந்திரிச்ச உடனே எனக்கு முழிப்பு வந்துடும். நான் முழிச்சே படுத்திருப்பேன். எங்கள் அம்மா கையேந்தி, யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாருக்கு நல்ல அறிவை கொடுன்னு கேட்ட உடனே பெட்ல இருந்து வேகமாக எழுந்திரிச்சு ஓடி போய் எங்கள் அம்மா மடியில் படுத்துக்குவேன். எங்கள் அம்மா மடியில் படுத்த உடனே எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, துவா கேட்ட ஒரு கையை, வலது கையை எடுத்து என் தலையில் கை வச்சு என் நெத்தியை தடவி கொடுத்துட்டே அல்லாட்ட கேட்பாங்க. ஒரு கையிலேயே துவா செய்வாங்க. துல்ஃபிகார் சாப் தன் பயான்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு கையிலேயே துவா செய்வாங்க எங்கள் அம்மா. யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாருக்கு நல்ல அறிவு ஞானத்தை கொடு. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை கொடு. யா அல்லாஹ் இந்த மக்களை நேசிக்கக்கூடிய மக்களாக ஆக்கு. யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமையான சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலை என் மகனுக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு அப்படியே அழுது துவா செய்வாங்க. துல்ஃபிகார் சாப் அழுது கொண்டே சொல்லுவாங்க, இந்த துல்ஃபிகாருக்கு கிடைத்த எல்லா அறிவும் ஞானங்களும் அது என்னுடைய அறிவை, என்னுடைய திறமை, என்னுடைய முயற்சியை கொண்டு அல்ல, அது எங்கள் அம்மாவுடைய துவாவை கொண்டு. எங்கள் அம்மா அதிகாலை எழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டு பெற்று எனக்கு கொடுத்தாங்க. தாய்மார்களே, குழந்தைகளுக்காக துவா செய்யுங்கள். தாய்மார்களே, குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்யுங்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட காலில் கேளுங்க. யா அல்லாஹ் என் மகன் என் மகன் அப்துல் காதர், யா அல்லாஹ் என் மகன் அப்துல்லா, யா அல்லாஹ் என் மகள் ஃபாத்திமா, யா அல்லாஹ் என் மகள் ஆயிஷா அப்படிங்கிற அல்லாஹ்ட்ட பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும், யார் இடத்தில் கேட்கிறார்களோ நான் அவர்களுக்கு பதிலளித்தே தீருவேன் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். யார் என்னிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதிலளித்து தீருவேன்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ்ட்ட கேளுங்க. தாய்மார்கள், உங்களுடைய துவாவும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய தியாகமும் தான் வருங்கால சமூகத்தினுடைய மாற்றத்தினுடைய எழுச்சியினுடைய அடையாளம். இந்தியாவில் முஸ்லிம்கள் இன்னைக்கு இவ்வளவு கீழ்நிலையில் இருக்கிறோம்னா, இதை வலிமையான ஒரு சமூகமாக மாற்றணும்னா தாய்மார்கள் உங்களுடைய சுகங்களை இழங்க, உங்களுடைய உலகத்தினுடைய ஆசைகளை இழந்து போங்க, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்காதீங்க. ஆண்களை விட வருங்கால சமுதாயத்தை பார்க்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய பெரும் ஆற்றல் எங்களுடைய பெண் சமூகத்துக்கு தான் இருக்கு. பெண் சமூகம், உங்களுடைய தியாகம்தான், உங்களுடைய அர்ப்பணிப்பு தான், உங்களுடைய சமூக இலக்குத்தான் சமூக மாற்றத்துக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும். அதனால் தாய்மார்களே, தயவு செய்து குழந்தைகளை ஈமானிய உணர்வுகளோடு வளரணும். டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் அல்லாஹ். எல்லா நிலையிலும் குழந்தைகளை அல்லாஹோடு இணைங்க, உங்களோடு இணைக்காதீங்க. குழந்தைகளை அல்லாஹோடு இணைங்க. எல்லா நிலையிலும் குழந்தைகளை அல்லாஹோடு இணைக்க முயற்சி செய்யுங்க, உங்களோடு இணைக்க முயற்சி செய்யாதீங்க. அதனால நீங்க குழந்தைகளை உருவாக்கும் போது ஈமானிய உணர்வுகளோடு உருவாக்கணும். அந்த ஈமானிய உணர்வு தான் எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாக்கும், நம்மளை பலப்படுத்தும். இந்த உலகத்தினுடைய அரசியல், உலகத்தினுடைய ஷைத்தானிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், இந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் வருங்கால சமூகத்துக்கு எங்க இருந்து வருதுன்னா, தட் இஸ் கால்ட் ரூஹானியா. அது ஈமானிய வலுவை கொண்டு தான் இருக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. சில சஹாபாக்கள் அங்கிருந்து வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் யுத்தத்திலிருந்து வர்றோம். யுத்தம் என்னாச்சு? யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம். எத்தனை மாதம் நடந்துச்சு? 3 மாதம் நடந்துச்சு யுத்தம். உமர் ரலியல்லாஹு அழுதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள்? நாங்கள் தான் வெற்றி பெற்றுட்டோமே, எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு உண்மை பொய்யை ஜெயிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகுமா? ஒரு உண்மை பொய்யை ஜெயிக்க 3 மாதம் ஆகுமா? உங்களுடைய இந்த பலகீனம் என்பது இது உங்களுடைய பலகீனம் இல்லை, இது என்னுடைய பலகீனம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சி, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அது வெறுமன ஆள்பலத்தை கொண்டு அல்ல, வெறுமன கல்வி பலத்தை கொண்டு அல்ல, வெறுமன அதிகார பலத்தை கொண்டு அல்ல, வெறுமன பொருளாதார பலத்தை கொண்டு அல்ல. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வெற்றி என்பது, வளர்ச்சி என்பது தனி மனிதனுடைய தக்குவாவும் உம்மத்துடைய கவலையும் ஒரு சமூகத்துக்கு இணைவதை கொண்டுதான் சமூக மாற்றம் ஏற்படும். அதனால தாய்மார்கள் குழந்தைகளை ஈமானிய உணர்வுள்ளவர்களாக உருவாக்குங்க. 2வது, குழந்தைகளை உருவாக்கும் போது ஒழுக்கமானவர்களாக, பண்புள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, மனிதர்களுக்கு விட்டு கொடுத்து மன்னிக்கக்கூடியவர்களாக உருவாக்குங்க.
நான் எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்லுவேன், நமக்கு 2 கடமை இருக்குது. நானும் ஒரு பெற்றோர், நீங்கள் வந்திருக்கிற அநேக நபர்கள் பெற்றோர்கள் தான், குழந்தைகளை பெற்றவங்க தான். நமக்கு 2 பொறுப்பு இருக்குது குழந்தைகளை வளர்க்குறதுல. ஒன்று, நாம நல்லவர்களாக இருக்கணும். நாம நல்லவர்களாக இருந்தாதான் நம்ம குழந்தைங்க நல்லவர்களாக இருக்க முடியும். வலா தசிறு வாசரப்ப விசர உஹ்ரா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. வலா தசிறு வாசரப்ப விசர உஹ்ரா, என்னுடைய பாவத்தை என் மகன் சுமக்க மாட்டார், என் பாவத்தை என் மகள் சுமக்க மாட்டாங்க, என்னுடைய மகனுடைய பாவத்தை நான் சுமக்க முடியாது, என் மகனுடைய பாவத்தை நான் சுமக்க முடியாது. கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆனால் இமாம்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும்போது சொல்றாங்க, யாரும் யாருடைய பாவத்தையும் சுமக்க முடியாது, ஆனால் ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகளுடைய விளைவுகள் 3 தலைமுறைகளை தாக்கும்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய நன்மை தீமையினுடைய விளைவுகள் 3 தலைமுறைகளை தாக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். நான் இன்னைக்கு காரில் உங்கள் ஆரணியிலிருந்து நான் பாண்டிச்சேரிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி என்னிடத்துல பேசினாங்க. ஒரு வயதான பெண்மணி. அந்த பெண்மணிக்கு 3 குழந்தைகள். இப்போ நான் காரிலிருந்து வரும்போது என்கிட்ட பேசினதை நான் சொல்கிறேன். எனக்கு நெஞ்சமெல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு. இந்த பெண் ரொம்ப நேரம் அழுதாங்க என்கிட்ட. இந்த பெண் கால் பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கு வயசு எப்படியும் 55-60 வயசு இருக்கும். அந்த பெண்மணி கால் பண்ணாங்க. அலிம்சா, அவங்க அந்த பக்கெட்டு சவுத்து பக்கெட்டு ஊருக்காரவங்க. அலிம்சா, எனக்கு சில சந்தேகங்கள், வருத்தமாக இருக்கு எனக்கு மனது. நான் உங்களுடைய பயான்களை சில நேரத்தில் கேட்டேன், எனக்கு ரொம்ப அது ராகத்தாக இருந்துச்சு, அதனால நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறேன்னு அந்த அம்மா எனக்கு கால் பண்ணுச்சு. சொல்லுங்க. நான் சொன்னேன், சொல்லுங்கம்மா என்ன விஷயம். என்னுடைய முதல் மகள், 3 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை. ஆனால் நாங்கள் நல்லா தான் இருந்தோம், நல்ல வசதி வாய்ப்புகளாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய மூத்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 16 வருஷம் குழந்தை இல்லை. 2வது பெண் குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் குழந்தை இல்லை. உடம்பளவில் பலகீனம் ஆயிட்டாங்க. என் சொத்தெல்லாம் சமீபத்தில் இதாகிடுச்சு, என் வியாபாரம் நொடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு, இதுக்கெல்லாம் இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு அந்த அம்மா ஒரு காரணத்தை சொல்லிச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என் கணவருக்கு வந்த சொத்துல, என் கணவருடைய சொத்துல, என் கணவருக்கு கூட பிறந்தவங்க 3 பேர், 3 அக்கா தங்கச்சி. அவர்களுக்கு வரக்கூடிய சொத்தை என் கணவர் அவங்க அத்தாட்டை ஏமாத்தி முழு சொத்தையும் அவரே வாங்கிக்கிட்டார். அவருடைய அக்கா தங்கச்சிக்கு எந்த சொத்தையும் கொடுக்கல. அவங்க அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டாங்க, ஏழ்மையில போயிட்டாங்க. கெஞ்சினாங்க, எங்க பிள்ளையை கட்டி கொடுக்கணும், கொஞ்சோண்டு சொத்து கொடுனே, கொஞ்சோண்டு காசு கொடுனேன்னு கேட்டார். அப்ப நாங்கள்லாம் சேர்ந்து தர மறுத்துட்டோம். இன்னைக்கு என் குழந்தை, மூத்த பிள்ளை பெண் குழந்தை டாக்டர், முதல் குழந்தை டீச்சர், 2வது குழந்தை டாக்டர், வசதி வாய்ப்பாக இருந்தவங்க. எல்லா நிலையிலும் இன்னைக்கு பலகீனம் அடைஞ்சு, இன்னைக்கு என் மகனுக்கு பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது, வயசு 30 போகுது. அவ்வளவு பலகீனம் ஆயிட்டோம். ஒருவேளை இதுதான் காரணமோ அப்படின்னு அந்த அம்மா கேட்டுட்டு அழுதுச்சு. இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்க மனிதர்களுக்கு அநியாயம் செய்தீங்கன்னா அதனுடைய விளைவுகளை நீங்க மட்டும் சுமக்க மாட்டீங்க, உங்க குழந்தைகள் சேர்த்து சுமப்பாங்க. 1 தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறைகள் அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஒரு மனிதன் வட்டி வாங்குறான், ஒரு மனிதன் வட்டி வாங்குறான். வட்டியை இஸ்லாத்துல கூடாதுன்னா அதுல டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, சுரண்டுதல் இருக்கு. இஸ்லாத்துல ஏமாறுவதும் கூடாது, ஏமாத்துவதும் கூடாது, ரெண்டுமே இஸ்லாத்துல கூடாது. அடுத்தவனை சுரண்டி புழைத்தல் இஸ்லாத்துல கூடாது, அதனால வட்டி கூடாது. வட்டி ஏன் கூடாதுன்னா அவனுடைய உழைப்புல சுரண்டி வாழுதல், இஸ்லாத்துல அது கூடாது. டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு பேர், சுரண்டுதல். ஒரு மனிதன் வட்டி வாங்குறானா, அந்த வட்டி வாங்கினதின் காரணமாக அவங்க வம்சத்துல, அவங்க பிறந்த குழந்தைகள்ல, அவங்களுடைய வாரிசுகள்ல 40 ஆண்டுகளுக்குள்ள அந்த குடும்பத்திலிருந்து பிச்சை எடுக்கக்கூடியவங்க உருவாயிருவாங்கன்னு ஆய்வு சொல்லுது. இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். இந்த சம்பவங்கள்லாம் படிக்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. என் லைஃப்ல நான் பல பேரை அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். எங்க வீட்டு புதுக்கோட்டைக்கு பக்கத்துல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நான் முஸ்லீம் தான், முஸ்லீம் அல்ல, அவர் இயற்கையிலேயே வட்டி வாங்கி தான் பெரிய பெரிய வீட்டுலாம் கட்டிட்டார், எல்லாத்துக்கும் வட்டி விட்டு சம்பாதிச்சார். ஆனால் அவருடைய கடைசி காலத்துல வண்டி துடைக்கிற வேலை பார்த்தார். அவங்க பிள்ளைங்கள்லாம் நடு ரோட்ல இருப்பாங்க, வீடெல்லாம் போயிருச்சு. கடைசியில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து பிச்சை எடுத்து தான் கடைசியில் இறந்து போனாங்க. கண்கூட நான் பார்த்தேன். அதனால பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகளை நேராக சீராக உருவாகணும் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் நாம அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, நேர்மையானவர்களாக, குறிப்பாக யாருடைய வாழ்க்கையினுடைய தோல்விக்கும் நம்ம காரணமாயிடக்கூடாது.
அடுத்தவனுடைய அழுகைக்கு நம்ம காரணமாயிடக்கூடாது, அவனுடைய மனம் நோகுதலுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்ம குழந்தைகளையும் சேர்த்து பாதிச்சிடும். அதனால பெற்றோர்கள் முதலாவதாக கடமை என்ன? தயவு செய்து நம்ம நேர்மையாக வாழணும். தப்பு செஞ்சிட்டோமா, ஒருத்தவங்களை ஏமாத்திட்டோமா, பொய் சொல்லிட்டோமா, சொத்தை புடுங்கிட்டோமா, தயவு செய்து அவங்கள மன்னிப்பு கேட்டுருங்க. இப்போ நான் அந்த பெண்மணிக்கு நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய கணவருடைய 3 கூட பிறந்த அக்கா தங்கச்சி நாளைக்கே வீட்டுக்கு கூப்பிடுங்க, ஒரு விருந்து வைங்க, அந்த குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வைங்க. விருந்து வச்சு அந்த 3 பேர்த்தையும் மன்னிப்பு கேளுங்க. என் கணவர் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், உங்கள் சொத்து உங்களுக்கு கிடச்சிடும், நாங்கள் உறுதி கொள்கிறோம். என் கணவர்கிட்ட பேசி அந்த அம்மா என்ன சொன்னிச்சு, உடனே மொரனா அலிம்சா நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கே நான் கூப்பிட்டு விருந்து வச்சிட்றேன். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா, உடனே என் மகனை வர சொல்லி என் வீட்டுக்கார வல்லாட்டையும் பரவாயில்ல, இடத்த அளந்து அந்த இடத்துக்கு என்ன காசு தேவையோ அதை நான் உடனே என்னுடைய நாத்தனார்களுக்கு 3 நாத்தனார்களுக்கு நான் பிரித்து கொடுத்துட்றேன், மொரனா எனக்காக துவா செய்யுங்கன்னு அந்த அம்மா சொன்னிச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ எல்லா நிலையிலும் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம நல்லவர்களாக இருக்கணும். நம்ம யாரையும் ஏமாத்திடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. வாங்க சொல்றாங்களா? முதல்ல நாம நல்லவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். 2வது, குழந்தைகளுக்கு சொத்து சுகம் அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் விட அதெல்லாம் தேவைதான், நிச்சயமாக கொடுக்கணும். அதை விட முன்னேற்பாடாக முதலாவதாக கொடுக்க வேண்டியது நல்ல ஒழுக்கமான வாழ்வியலை கற்றுக் கொடுங்க. நீங்கள் என்னதான் காசு பணத்தை கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்கள் அத்தா எனக்கு என்ன கொடுத்தாரு, எங்கள் அம்மா எனக்கு என்ன கொடுத்தாருன்னு தான் கேட்பாங்க. எப்போ நீங்கள் ஒழுக்கத்தை கொடுக்குறீங்களோ, அஹ்லாக்க கொடுக்குறீங்களோ, அல்லாஹ் ரசூலுடைய இணைப்பை கொடுக்குறீங்களோ, நிச்சயமாக அந்த குழந்தைகள், நம்ம ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்போம், ஆனால் அந்த குழந்தைகள் நம்மை உயர்வாக நினைக்க ஆரம்பிப்பாங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு காரணமாக மாறுவாங்க. நல்ல விரைஞ்சங்க தந்தை தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும், குழந்தைகள் தான் நம்முடைய வெற்றியாகவும் இருக்கலாம், குழந்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியாகவும் இருக்கலாம். அப்போ நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியா அல்லது வாழ்க்கையின் தோல்வியா, நம்முடைய கண் குளிர்ச்சியா இல்லை கண்கள்லேருந்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய கண்ணீரின் காரணமாங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும். அதனால் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வலிமையான ஈமான கொடுங்க, ஒழுக்கமான வாழ்வியலை கொடுங்க. 3வது, நல்ல கல்வியை கொடுங்க, கஷ்டப்பட்டு கொடுங்க. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாவது பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுருங்க. அறிவு தான் நம்முடைய மிகப்பெரிய சுதந்திரத்துக்கான காரணம். அறிவை கொண்டுதான் நம்ம அதிகாரத்தை அடைய முடியும், அறிவை கொண்டுதான் நம்முடைய வரலாறுகளை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு ஏன் சவுத் இந்தியா நார்த் இந்தியாவை விட வலிமையாக இருக்குது, இவ்வளவு பெரிய கட்டமைப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம்னா இங்கே கொடுக்கப்பட்ட கல்வி, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நிலை, எல்லா நிலையிலும் ஒரு வலிமையான சமூகமாக நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்கே கொடுக்கப்படுகின்ற கல்வி முறை, இங்கே இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு. அதை நான் இன்னும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கல்வியை எந்த நிலையாவது எப்படியாவது நல்லா படிக்க வச்சு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்துடுங்க. 4வது, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சமூக பொறுப்புகளை கொடுங்க. நான் எதுக்கு படிக்கிறேன், வெறுமனை காசு சம்பாதிக்கிறதுக்கு அல்ல. நான் எதுக்கு ஓதுறேன், நான் எதுக்கு குரானை படித்தேன், எதுக்கு நான் ஹதீஸை படித்தேன், வெறுமனை காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஏழைகளை பாதுகாக்கிறதுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஒபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லா, உனக்கு கொடுக்கப்பட்ட எதுவும் உனக்கானது மட்டுமல்ல, அது எல்லாத்துக்குமானது. ஒபுத்தகை, நீ அடைந்த ஒன்று என்பது நீயா அடைஞ்சதல்ல, அல்லாஹ் சொல்றான். நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், உன் அறிவு, காசு பணம், ஆற்றல், அதிகாரம் எல்லாமே நான் கொடுத்தது. அது உனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, எல்லாத்துக்கும் சொந்தமானது. எல்லா மக்களுக்கும் எப்படி பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த 2 விஷயங்களையும் மஹல்லாலும் சரி, நிர்வாகமும் சரி, பெற்றோர்களும் சரி, இந்த 2 விஷயங்களையும் வாழ்க்கையில் செய்யணும்னா சில குணங்களை நம்ம வச்சுக்கணும். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் இது சொல்லுவேன். 4 குணங்கள் நம்ம இன்னைக்கு நமக்கு தேவை. 1, மக்களிடத்தில் அன்பாக பேசுங்க, அதிகாரமாக பேசாதீங்க. எல்லாத்துட்டையும் அன்பாக பேசுங்க. யாருடைய குறைகளையும் துருவி ஆராயாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல மவுத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. இந்த குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல மவுத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. தயவு செய்து மக்களின் மீது அன்பு செலுத்துங்க, அதிகாரத்தை வெளிப்படுத்தாதீங்க.
அரவணைச்சு போங்க, சிரித்த முகமாக இருங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூல் அல்லாஹ், நான் உங்க கூட சொர்க்கத்தில் இருக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. யா ரசூல் அல்லாஹ், நான் உங்க கூட சொர்க்கத்தில் இருக்கணும், என்ன செய்யணும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னாங்க, மக்களிடத்தில் சிரித்த முகமாக இரு, நீ என்னிடத்தில் சொர்க்கத்தில் இருக்கலாம்னு சொன்னாங்க. நீ என் கூட சொர்க்கத்தில் இருக்கலாம். வேற ஒண்ணுமே சொல்லலை. மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிட்ட அன்பாக இருங்க, மனைவி கணவர்கிட்ட அன்பாக இருங்க. எல்லா நிலை மக்களுமே அன்பை வெளிப்படுத்துங்க. எல்லா நிலையிலையுமே நேசத்தை, பாசத்தை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ் நம் மீது அன்பு செலுத்துவதை போல மனிதர்கள் மீது நம்ம அன்பு செலுத்தணும். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதி. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அக்செப்டன்ஸ். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லாத ஒன்று நினச்சி, கிடைக்காத ஒன்று நினச்சி, வராத ஒன்று நினச்சி வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்க கூடாது. எது நமக்கு கிடைச்சிருக்குதோ அது ஆகச் சிறந்தது. என் மனைவி, என் கணவர், என் பிள்ளைகள், என் உறவுகள், என் தொழில்துறைகள், என் ஊர், என் முஹல்லா எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படி தான் நம்ம நினைக்கணும். அக்செப்டன்ஸ். அக்செப்ட் யுவர் லைஃப், அக்செப்ட் யுவர் சொசைட்டி. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகுங்க. லைன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் சொல்கிறான், யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன். வாழ்க்கையில் அடுத்த மனிதனுக்கு நோய் எப்போ வரும்னா, எப்போ அவன்கிட்ட அக்செப்டன்ஸ் இல்லையோ, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. எப்போ பார்த்தாலும் சில பேர் எரிஞ்சு விழுவாங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் டென்ஷன் ஆயிடுவாங்க. மனைவிட்ட சண்டை, அத்தாட்ட சண்டை, அம்மாட்ட சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை, யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் நாம் நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அத்தாமா இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய மனைவி குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நாமே முதல்ல இருக்க மாட்டோம். முதல்ல தெரிஞ்சுக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி நாமே இருக்க மாட்டோம். இப்போ ஒன்று நினைப்போம், நாளைக்கு ஒன்று நினைப்போம், நைட்டு படுக்கவும் நினைப்போம், காலைல எழுந்தோடனே வேற நினைப்போம். எது எது நடக்குதோ, எது எது இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. எப்போ நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோமோ வாழ்க்கை இன்பமாக இருக்கும், சொர்க்கத்தினுடைய பூங்காவாக வாழ்க்கை மாறும். எப்போ நாம் எரிஞ்சு விழுகிறோமோ, ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படி ஆயிருப்பேன், நான் இப்படி ஆயிருப்பேன், நான் இதை பண்ணி இப்படி ஆயிருப்பேன், ஒன்றும் ஆக முடியாது. எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படித்தான் நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போயிடலாம். இல்லைன்னா எவ பார்த்தாலும் சண்டை தான், வெறுப்பு தான், மன அழுத்தம் தான், வாழ்க்கை அழுதுகிட்டே இருக்கணும், வாழ்க்கையில் இன்பமே கிடைக்காது. ஷைத்தானுடைய சூழ்ச்சியே என்னன்னா, ஒரு முஸ்லீமை சந்தோஷமாக இருக்கிறத அவன் பிரியப்படவே மாட்டான். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் மகிழ்ச்சியாக இருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எதையாவது கவலையை போட்டு, சங்கடத்தை போட்டு, கஷ்டத்தை போட்டு, சண்டையை போட்டு உங்களை எப்போ பார்த்தாலும் புலம்ப வச்சுக்கிட்டே இருப்பான். புலம்புறத முதல்ல நிப்பாட்டுங்க. மனிதர்கள்ட்ட புலம்பாதீங்க, அல்லாட்ட புலம்புங்க. நாங்கள் எல்லாரும் மனிதர்கள்ட்ட தான் புலம்புறோம். என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்போம். காலைல எழுந்திருச்சு 2 ரக்காய் தொழுது அல்லாட்ட புலம்புறோம்னா புலம்ப மாட்டோம். அவன்கிட்ட கையேந்திரம் தெரியாது, கீழே போடுறதும் தெரியாது, போய்கிட்டே இருப்போம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ என்கிட்ட சொல்லுங்கிறான், நீ என்னிடத்துல கேளு நான் தர்றேங்கிறான். அவன்கிட்ட கேட்க மாட்டோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். அதனால் மனிதர்கள் வாழ்க்கையில் அக்செப்டன்ஸ், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. எது நமக்கு கிடைக்குதோ அல்ஹம்துலில்லாஹ், எது நமக்கு கிடைக்குதோ அல்ஹம்துலில்லாஹ். கவனமாக இருங்க, அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருங்க, நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். 3வது, மக்களை மன்னிச்சிருங்க, உறவுகளை சேர்ந்து வாழுங்க, யாரோடையும் சண்டை போடாதங்க. பிடிச்சிருந்தா பேசுங்க, பிடிக்கலையா முசாஃபகா பண்ணிட்டு அமைதியாக இருந்துருங்க. யார்கிட்டையும் சண்டை போட்டு, கேவலப்பட்டு, அசிங்கப்படுத்தி செய்யாதுங்க, தயவு செய்யாதுங்க. ஒரு தடவை தீனியாத்து வகுப்புக்கு ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார். இது மாதிரி ஒரு வகுப்பு, என்னுடைய கிளாஸு. நான் உறவுகளை பற்றி பேசுகிறேன், ஜமாத்தை எப்படி வலுப்படுத்தணும்னு பேசணும்னு, அதில் உறவுகளை பற்றி பேசணும்னு அவர் அழுதார், தேம்பி அழுகிறார் பக்கத்தில் உட்காந்து. நான் கேட்டேன், ஏன் ஹாஜர் அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க. மௌலானா, என் தம்பிகிட்ட பேசி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, தம்பிகிட்ட பேசுறதில்லை அப்படின்னு சொன்னார். என்கிட்ட தம்பிகிட்ட பேசுறதில்லை. இப்போ நான் சொன்னேன், ஹாஜியார் தம்பி நம்பர் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு மௌலானா, கால் பண்ணுங்கன்னு. மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே இப்படி தான் வரது பக்கத்தில் உட்காந்தார், கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லை மௌலானா, என்ன இப்படி கால் பண்ண சொல்கிறீங்க? ஹாஜியார் அழுதிங்களே இவ்வளோ நேரம். ஆமாம் மௌலானா அழுதேன், தம்பி மேலே பிரியம் இருக்கா? ரொம்ப பிரியம் மௌலானா, நான் தான் தூக்கி வளர்த்தேன், நான் தான் சாப்பாடு ஊட்டினேன், சண்டை வந்துடுச்சு, பிரிஞ்சுட்டோம் நாங்கள் 2 பேரும். நான் சொன்னேன், பரவாயில்ல ஹாஜியார் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப யோசிச்சுட்டு, எல்லாம் கூட இருந்தவங்கெல்லாம் பரவாயில்ல ஹாஜியார், மௌலானா சொல்கிறான் கால் பண்ணுங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் ஹாஜியார், எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் கால் பண்ண உடனே தம்பி எடுத்துட்டு, அண்ணே என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதார்.
முதல் கால் 10 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் பேசுகிறாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு இவர் கால் பண்ணுறார் தம்பிக்கு. தம்பி ஃபோன் எடுத்தோடனே தம்பி அழுகிறார். அண்ணே என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஃபோனில் அழுகிறார். தம்பி அழுத உடனே அண்ணனால் தாங்க முடியல. அண்ணன் அழுகிறார். தம்பி நீ என்ன மன்னிச்சிடு, நான் தான் உனக்கு விட்டு கொடுத்து போயிருக்கணும். மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள், மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான். சில நேரங்களில் ஆசைகள், பேராசைகள், சில நேரங்களில் சூழ்நிலைகள், அதனால மனிதன் தவறு செய்வானே தவிர இயற்கையில் மனிதன் நல்லவன். 2 பேரும் தப்பு செஞ்சாங்கல்ல, ஷைத்தானும் தப்பு செஞ்சான், நம்ம பாபா ஆதமும் தப்பு செஞ்சாங்க. 2 பேரும் தப்பு செஞ்சாங்க. ஷைத்தான் தப்பு செஞ்சான், நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா ஏன் ஷைத்தானை சபிச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் மன்னிச்சான் தெரியுமா? ஏன் மன்னிச்சான்? 2 பேரும் தப்பு பண்ணாங்களா இல்லையா? ஷைத்தான் தப்பு பண்ணது பொறாமையின் காரணமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணது பேராசையின் காரணம். தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ண உடனே அல்லாஹ் ஷைத்தானை சபிச்சுட்டான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாபா மன்னிச்சுட்டான். ஆதம் நபி கேட்டாங்க, அல்லாஹ் நீ மன்னிச்சிட்டு, எனக்கு ஆச்சரியமா, ஏன் மன்னிச்ச? அல்லாஹ் சொன்னா, நீ தப்பு செஞ்ச பிறகு நான் உன்னை பூமிக்கு அனுப்பிட்டேன்ல. இப்னு அபி ஹாத்திம் தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம், இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. ஹஜ்ரத் ஆதம் என்ன கேட்டாங்கன்னா அல்லாஹ்ட்ட, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். இந்த துஆவை அதிகம் மனப்பாடம் செஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்கணும். இந்த துஆவை அதிகம் மனனம் செஞ்சுக்கணும். மனப்பாடம் செஞ்சு ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா. ஆதம் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், 2 பேரும் தப்பு, எங்களுக்கு நாங்களே தப்பு செஞ்சுட்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கலனா, வதர்ஹம்னா எங்கள் மீது இரக்கம் காட்டலனா நாங்கள் கைசேதமுடைய மக்களாக மாறிடுவோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நீ எப்போ என்னிடத்துல கேட்டுட்டியோ நான் உன்னை மன்னிச்சுட்டேன். அல்லாஹ்ட்ட கேட்கணும். மனிதர்களை மன்னிக்கும் போது அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான். அதனால மக்களை மன்னிச்சு பழகணும். 4வது சுயநலமாக இருக்கக்கூடாது. இந்த ஊரை வலுப்படுத்தணும்னா சுயநலமாக இருக்கக்கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாஹ் அதை கொடுத்துருவான். பொதுநலத்தில் சுயநலம் இருக்கலாம், சுயநலத்தில் பொதுநலம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான கூலி கொடுக்கப்படும். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடியவங்களுடைய கூலியில ஒன்றை கூட அல்லாஹ் குறைக்க மாட்டான், கொடுத்தே தீருவான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அவன் கொடுத்தே தீருவான். ஆனால் நாம என்ன செய்யக்கூடாது, சுயநலத்துக்காக ஈடுபடக்கூடாது. நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு சால்வை கிடைக்குமா, மக்கள் என்னை புகழுவாங்களா, மக்கள் என்னை உயர்த்தி பேசுவாங்களா, எனக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எப்போ நம்ம சுயநலமாக வந்துட்டோமோ எங்களுக்கு வந்து ஹிதாயத் நசீபாகாது, மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்காது. அதனால இந்த 4 நிலைகள்லையுமே நாங்கள் பக்குவப்பட்டுட்டோம்னா மாஷா நம்ம ஊர், நம்ம மக்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பகுதிகளில் முன்மாதிரியான ஊராக அல்லாஹ் தஆலா இதை உருவாக்கி கொடுக்கட்டும். உங்களுக்காக நான் துவா செய்கிறேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.